நான் உங்கள் பெட்டிக்கடை பிரபாத்து. எல்லாரும் என்கிட்ட ஒரு காரியம் கேட்டிருந்தாங்க. மூணாரோட வரலாறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மூணாறு வரலாறை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சது தான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரியாத நான் சொல்லலை. தெரிஞ்சது எதுவும் தப்பு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க மக்களே. மூணாறு வரலாறு என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, 19வது நூற்றாண்டில் பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்திருக்காங்க. அதாவது இங்கிலாந்து அது மாதிரி வேறு சில நாடுகள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து அவங்க குடிபெயர்ந்து இங்கே வந்து தேயிலை உருவாக்கியிருக்காங்க. தேயிலை தான் இங்கே மெயினாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது கழிஞ்சு நியர்பை இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் பார்த்தீங்கன்னா காப்பி, ஏலக்காய், குருமிளகு, பட்டை, கிராம்பு அந்த மாதிரி விலை உயர்ந்த சாதனங்களை இங்கே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தேயிலை உருவாகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி இப்படி பல மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து தொழிலில் எடுத்து இந்த தேயிலையை பிளான் பண்ணாங்க. அவங்க உண்டாக்கி வச்சுட்டு போனது அந்த வரலாறு. அது இல்லாமல் 1870 1870 திருவாங்கூர் மகாராஜா, அதாவது கேரளாவோட சமஸ்தானம் அவங்க கையில் தான் இருக்குது. இப்போவும் அவங்களுக்கு வந்து பாட்டத்துக்கு 2 ரூபா 50 பைசா என்னமோ தான் இந்த கேடிஹெச் கம்பெனி கொடுக்காங்க. அதனால் இந்த முழு சொத்தும் இந்த முழு டீ பிளான்ட்டும் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, திருவாங்கூர் மகாராஜா, அதாவது திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு தான் இது சொந்தம். அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மக்களை புரிஞ்சுக்கணும். அதாவது கவர்மெண்ட்டுக்குள்ளது அந்த ப்ராப்பர்ட்டி. பலரும் வந்து கேட்பாங்க, இதுக்கு இப்போ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியான்னு. ஆனால் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அல்ல, இது கவர்மெண்ட்டோடது. இது எங்கள் சொத்து. அதை நாங்கள் பெருமையாக சொல்லுவோம், இது எங்கள் மண், இது எங்கள் சொத்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.